Hello everyone, welcome to Google Tech. நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் ஸ்ரீலங்காவில் வந்து பெட்ரோல் அடிக்கிறதுக்கான QR கோட் எப்படி எடுக்கிறது, எப்படி வந்து நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி பெட்ரோல் அடிக்கிறதுக்கான QR கோடை வந்து எடுக்கிறன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, நான் வந்து லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்க. வீடியோட லிங்க் வந்து மேலே இருக்கிற ஐ பட்டனில் இருக்குது, ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ வந்து பார்க்க போகிற விஷயம் பெட்ரோல் அடிக்கிறதுக்கான QR கோடை நாங்கள் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணி எடுக்கிறோன்றதான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி இதுக்கு முதல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெட்ரோல் தட்டுப்பாடு வந்த டைமில் வந்து QR கோடுக்கு வந்து எல்லாருமே வந்து பெட்ரோல் அடிச்சிருப்போம். ஸோ அந்த QR கோடு வந்து உங்கள்கிட்ட இருந்தால் திரும்பவும் அதே QR கோட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பெட்ரோல் அடிக்கலாம். மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பழைய QR கோடு வந்து உங்கள்கிட்ட இல்லைன்னு சொன்னால் இப்போ அதாவது ஸ்ரீலங்காவில் வந்திருக்கிற இந்த ஒஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போயிட்டு அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் எந்த ஃபோன் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அதை கொடுத்து மறுபடியும் வந்து லொகின் பண்ணால் உங்களோட பழைய QR கோடு வந்து கிடைக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு பெட்ரோல் அடிக்கிற டைம் பெட்ரோல் வந்து அதுக்கு நீங்கள் எடுக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அலோகேஷன், அதாவது ஒரு ஆளுக்கு வந்து ஒரு வாகனத்துக்கும் வந்து இந்த அளவுக்குன்னு சொல்லி பெட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. 1 வீக்கில் வந்து பைக்குக்கு நீங்கள் வந்து பெட்ரோல் அடிக்கிறதா இருந்தால் 5 லிட்டர் வந்து அடிக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 வீலுக்கு வந்து 15 லிட்டர், காருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு 15 லிட்டர், பஸ்ஸுக்கு வந்து 50 லிட்டர், இப்படி வந்து லிமிட்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பைக்கில் வந்து நீங்கள் ஒரு கிழமைக்கு வந்து 5 லிட்டருக்கு வந்து பெட்ரோல் அடிக்கலாம் அந்த QR கோட் வந்து யூஸ் பண்ணி. ஸோ இன்றைக்கு நான் வந்து பெட்ரோல் அடிச்சிருந்தேன், QR கோடு யூஸ் பண்ணி பெட்ரோல் அடிக்க இல்லை, பட் நார்மலாக வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. நாளைக்கு இல்லைன்னு சொன்னால் அதுக்கு அடுத்த நாளில் வந்து பெட்ரோல் அடிக்கிறதுக்கான முறையில் வந்து QR சிஸ்டம் வந்து வரும். என்னென்னு சொன்னால் வெப்சைட்டை வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் QR கோடு எப்படி வந்து லொகின் பண்ணி உங்களோட பழைய QR கோடு வந்து எடுக்கிறது, உங்கள்கிட்ட வந்து பைக் புதுசாக இருக்குன்னு சொன்னால் ஃபஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ணுறது என்ன மாதிரி, இது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து நான் தெளிவாக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணா பாருங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நேற்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நைட் 12 மணியோட வந்து வெப்சைட் வந்து லான்ச் ஆகும்னு சொல்லி நியூஸ்லேயும் வந்து போயிருந்தது. லிங்க் வந்து பார்த்துருந்தேன், கிளிக் பண்ணதும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சர்வேயை வந்து பயன்படுத்துகிறது வந்து 12 மணிக்கு பிறகு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் வந்து செக் பண்ணதின் படி இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லொகின் பண்ணுறதுக்கான ஆக்சஸ் வந்து நைட் இல்லை. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து மார்னிங் செக் பண்ணதின் படி வெஹிக்கிள் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது, பட் லொகின் பண்ண இயலும். அதாவது நீங்கள் இதுக்கு முதல் QR சிஸ்டம் யூஸ் பண்ணி பெட்ரோல் அடிச்சிருந்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி மார்னிங்கில் வந்து லொகின் பண்ணி அதுக்கு பெட்ரோல் அடிக்கிற மாதிரியான சிஸ்டம் வந்து இருந்தது, அது வந்து அவைலபிளாக இருந்தது. மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு போனால் இந்த மாதிரி வந்து வரும். ஸோ வெஹிக்கிள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணவும் மேலும், இல்லைன்னு சொன்னால் ஆல்ரெடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் லொகின் பண்ணி அந்த QR கோடை வந்து எடுக்கவும் மேலும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து எப்படி லொகின் பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் QR கோட் வச்சுருந்தாலோ இல்லைன்னு சொன்னால் மறந்து போயிருந்தால் கூட வெஹிக்கிள் லொகினுக்குள்ளே வந்து போயிட்டு அதே QRஐ திரும்ப எடுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் வெஹிக்கிள் லொகின்னு சொல்லியிருக்கு, இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் ஃபோன் நம்பர் வந்து கேட்பாங்க. ஸோ என்னோடய ஃபோன் நம்பரை வந்து என்டர் பண்ணி எந்த நம்பரில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணினமோ அதே நம்பரை கொடுத்துட்டு சென்ட் OTPயை வந்து கிளிக் பண்ண வேணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோன் நம்பர் வந்து நான் கொடுத்ததும் எனக்கு OTP வந்தது, அதையும் வந்து என்டர் பண்ணியாச்சு. 6 டிஜிட்டில் OTP வரும். கொடுத்துட்டு லொகின் வந்து கிளிக் பண்ணதும் நேஷனல் ஃபியூவல் பாஸுக்குன்னு சொல்லி உங்களோட பைக்கில் நம்பர் பிளேட்டில் என்ன நம்பர் இருக்கோ அதுக்கும் போட்டு அதுக்கான QR கோட் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும், இதில் வந்து பார்க்கலாம். ஸோ இதை வந்து டவுன்லோட் QRன்னு சொல்லி கீழே இருக்குது, அதை கொடுத்து டவுன்லோட் பண்ணி பெட்ரோல் அடிக்க போகிற நேரம் இந்த QR கோடை காட்டினா உங்களுக்கு வந்து இதுக்கான எவ்வளோ அவைலபிலிட்டி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பெட்ரோல் வந்து அடிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து 500 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் அடிக்க வேணும்னு சொன்னாலும் 500 ரூபாய்க்கு வந்து பெட்ரோல் அடிக்க இயலும். அதே மாதிரி ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட எந்த வாகனம் இருக்கோ அந்த வாகனத்தோட நம்பர் வந்து போட்டு அதுக்கான எலிஜிபிள் எவ்வளோ இந்த வீக்குக்கு வந்து நீங்கள் பெட்ரோல் அடிக்க இயலும்னு சொல்லி இதில் வந்து காட்டும். ஸோ ஒவ்வொரு வீக்குக்கும் வந்து பைக்காக இருந்தால் நீங்கள் 5 லிட்டர் வந்து பெட்ரோல் அடிக்கலாம். இன்றைக்கு வந்து 1 லிட்டர் அடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் இன்னும் 4 லிட்டர் பெட்ரோல் வந்து நீங்கள் இந்த வீக்குக்கு அடிக்கலாம்.
இல்லைன்னு சொன்னால் ஒரே அடியாக கூட நீங்கள் 5 லிட்டர் பெட்ரோல் வந்து அடிக்க இயலும். ஓகே, இது பார்த்தீங்கன்னு சொன்னால் லொகின் பண்ணி எங்களோட பழைய கியூஆர் கோடை வந்து எடுத்து யூஸ் பண்ணுற மெத்தட். உங்கள்கிட்ட வந்து இதுக்கு முதல் கியூஆர் கோடு வந்து இல்லைன்னு சொன்னால் ரெஜிஸ்டர் பண்ண வேணும். ஸோ அதுக்கு வந்து பாருங்கள். ஓகே, இப்போ தான் நீங்கள் வந்து புதுசாக ஃபியூவல் பாஸ் வந்து எடுக்க போகிறீங்க. கியூஆர் கோட் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது வெஹிக்கிள்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே, இதில் வந்து பாருங்கள் வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லியிருக்கு. இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கு வந்தாச்சு. ஸோ இதில் வந்து இப்போ பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுக்க வேணும். பர்சனல் டீட்டெயிலில் வந்து என்ஐசி நம்பர் வந்து கொடுக்கலாம். இல்லைன்னு சொன்னால் இந்த என்ஐசியில் வந்து கிளிக் பண்ணி உங்களோட பாஸ்போர்ட்டை கொடுத்தும் ரெஜிஸ்டர் பண்ணலாம். அடுத்தது வந்து உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துட்டு சென்ட் ஓடிபியை வந்து கிளிக் பண்ண வேணும். அதை வந்து கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து ஓடிபி மொபைல் நம்பருக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெரிஃபைன்னு சொல்லியிருக்கு. அதை வந்து கிளிக் பண்ண வேணும். அதுக்கு அடுத்தது வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், அடுத்த பாக்ஸில் லாஸ்ட் நேம் கொடுப்பீங்க. கடைசியை வந்து அட்ரஸை வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ண வேணும். நெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணதும் அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெஹிக்கிள் டீட்டெயிலுக்கு வந்து வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட வெஹிக்கிள் நம்பர் ஃபர்ஸ்ட் பாக்ஸில் வந்து இங்கிலீஷ் லெட்டர் வந்து கொடுப்பீங்க. அடுத்தது வந்து என்ன நம்பர் உங்களோட வெஹிக்கிளோட நம்பர் வந்து கொடுப்பீங்க. அதாவது நம்பர் பிளேட்லேயே இருக்குது. அதை வந்து கொடுத்துட்டு எந்த வெஹிக்கிள்னு சொல்லி வெஹிக்கிள் டைப் வந்து செலக்ட் பண்ண வேணும். அதாவது காரா, இல்லைன்னு சொன்னால் 3 வீலா, வேனா, லொரியா, பைக்கா, பஸ்ஸான்னு சொல்லி நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பாருங்கள் செஸ்ஸிஸ் நம்பர்னு சொல்லி கேட்குது. ஸோ இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட வாகன பதிவு புத்தகத்தில் வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து செஸ்ஸிஸ் நம்பர் எடுத்து நீங்கள் வந்து கொடுத்துட்டு கீழே வந்து பாருங்கள் உங்களோட வாகனத்துக்கு என்ன மாதிரியான ஃபியூவல் வந்து தேவை. ஸோ டீசலாக பெட்ரோலாக தேவைன்னு சொல்லி இதில் டைப்பை வந்து செலக்ட் பண்ணுவீங்க. பைக்குன்னு சொன்னால் பெட்ரோல். ஸோ உங்களுக்கான ஃபியூவல் டைப்பை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பாருங்கள் ஐ அக்ரி டு த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை வந்து நீங்கள் அக்ரி பண்ணுறதா அந்த சின்ன பாக்ஸில் வந்து டிக் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் ரெஜிஸ்டர்ன்னு சொல்லியிருக்கு. அதை வந்து கிளிக் பண்ணுவீங்க. கிளிக் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கான கியூஆர் கோடு வந்து தருவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கியூஆர் கோடை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்கலாம். இல்லைன்னு சொன்னால் அதில் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணலாம். ஒருவேளை டவுன்லோட் பண்ண கியூஆர் கோடை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் திரும்ப லொகின் பண்ணி நீங்கள் அந்த கியூஆர் கோடை வந்து டவுன்லோட் பண்ணலாம். ஸோ ஒரு கிழமைக்கு நீங்கள் எவ்வளோ வந்து அடிக்க வேணும்னு சொல்லி லொகின் பண்ணி செக் பண்ணலாம். இந்த மாதிரி தான் பெட்ரோல் அடிக்கிறதுக்கான ஃபியூவல் பாஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுற சிம்பிள் மெத்தட். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு விளங்கியிருக்கு. நீங்கள் வந்து பழைய கியூஆர் கோடு வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அந்த கியூஆருக்கு வந்து பெட்ரோல் அடிக்கலாம். அந்த கியூஆர் கோடு வந்து உங்கள்கிட்ட இல்லைன்னு சொன்னால் எப்படி லொகின் பண்ணி அதே கியூஆர் கோடை வந்து திரும்ப எடுத்து பெட்ரோலுக்கு வந்து யூஸ் பண்ணுறன்றதும் வந்து மேட்டர். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுசாக வரவங்க வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு கியூஆர் கோடை வந்து நாங்கள் எடுக்கிறது, அதே கியூஆர் கோடுக்கு வந்து எப்படி பெட்ரோல் எடுக்கிறது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து கிளியராக இருக்கும். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான ரிப்ளை வந்து தாரேன். ஸோ இப்போதைக்கு வந்து வளர்ந்த வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்கிறேன். அதோட இப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழ் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்ச அந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம்.